முதல்வர் ரங்கசாமியை கதிர்காமபுரத்தில் உள்ள இல்லத்துக்கே சென்று சந்தித்தனர். டென்னிஸ் விளையாடிவிட்டு ஷார்ட்ஸில் இருந்த முதல்வர் ரங்கசாமியிடம் விஜய் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு மனு கொடுத்தனர். போலீஸ் அதிகாரிகளிடம் பேசிவிட்டு தன் முடிவை சொல்வதாக ரங்கசாமி சொன்னார். முதல்வரிடம் இந்த பதிலை எதிர்பார்க்காத ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் அங்கிருந்தும் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இந்த கொரோனா காலகட்டம் வச்சு இதில் என்னமாச்சும் எவனுக்காச்சும் ₹1 உதவி பண்ணியிருக்கியா? நீ பவுஞ்சரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணணும்னா நீ எல்லாம் ஒரு அரசியலா? இருக்கிறவங்க பூரா இன்றைக்கி பவுன்சரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறான், இல்லை ரவுடியை வச்சுக்கிட்டு பண்ணுறானா? ஃபுல்லாமே இவங்கள்ட்ட பூரா இருக்கிறது இவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லைங்க. விஜயகாந்த் இந்த தெருவில் தான் இருந்தார். ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மேலே சாப்பாடு போடுவார் வருஷக்கணக்கில். அப்படி இருந்தவருக்கு கூடாத கூட்டமாக விருத்தாச்சலத்தில் அவரே என்ன பண்ணார் சொல்லுங்கள்? ரிஷிவந்தத்தில் என்ன ஆனார்? அவருக்கு இல்லாத ஒரு செல்வாக்கு நமிதா போனாலும் கூட்டம் வரும். சொல்கிறது கேட்டுங்களா? தமனா போனாலும் கூட்டம் வரும். இன்றைக்கி ஒரு அஜித்தோ ஒரு சூர்யாவோ போனால் எவ்வளோ கூட்டம் கூடும்? வேறு காட்டில் கூடும். நீ வச்சிருக்க காசை கொஞ்சம் கரைக்கிறதுக்கு சொல்ல தேஞ்சிவா எல்லாரும். ஏறிக்கிட்டு போகிறவனே எவனை ஓன்னு தான் சொல்ல தேஞ்சிவான். ஆனால் பூத்தில் போய் ஓட்டு போட போகும்போது தான் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும். விஜய் ரோட் ஷோவுக்கு பல நாளுக்கு முன்பே அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்து விட்டு காத்திருந்த புதுச்சேரி தவிக நிர்வாகிகள் போலீஸும் அரசும் கைவிரித்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எடுத்தோடனே ஜெயிச்சிடும். இப்போ விஜய் எலெக்ஷன் நிற்கிறாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதோட இது தெரியாது, அந்த வேல்யூ தெரியாது. ஒரு எலெக்ஷனில் தோக்கணும், தோத்தா தான் அரசியல் என்னன்னு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் ஒரு குட் லீடர் உருவாகும். மூன்றாவது தலைமையாக இருக்க தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் அந்த பணிகளை நான் நிறைவேற்றுவேன். டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும். நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் வருவார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வாழ். நான் கூட இப்போ வரும்போது ட்விட்டரில் ஒரு ஆதங்கத்தை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, உங்கள் தலைவரை, நீங்கள் உங்கள் தளபதியை, உங்கள் தலைவரை வீட்டிலையே ஒரு பச்சை குச்சி கட்டி உள்ளே உட்கார வச்சு ஃபோன் ஒன்று கையில் கொடுத்துருங்க, அவர் குச்சிக்குள்ளேயே உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கட்டும். நீங்கள் அப்படியே பரப்பி நீங்கள் தான் ஃபோட்டோவை வச்சே ஜெயிச்சிருவீங்களே. ஜெயிச்சிட்டீங்க, என்ன பண்ணீங்க இத்தனை வருஷமா? மக்களுக்கு தெரிகிற மாதிரி மக்கள் கடத்தில் என்னது சாதிச்சு ஒரே வழக்கு சிபிஐ போய் விட்டாங்க. ஒத்த வழக்குக்கு எடுத்தேம்பாரு ஓட்டம். போலீஸ் ட்ரெயினிங்ல கூட எவ்வளவு ஓடலையா அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க 15 வருஷம் குண்டர் சட்டம் என்ஐஏ எல்லாத்தையும் பார்த்து நிக்கிற நாங்க எங்க? எங்களை தங்க தமிழ் சொன்ன எடுத்து பேச எனக்கு துணிவு இருக்கு. உங்களுக்கு ஆண்மை இருக்கா? தெம்பு இருக்கா? கரூர்ல இருந்து ஓடி போய் டெல்லியில பிஜேபி காலில் விழுந்த நீங்க பேசலாமா? 41 உயிரை துள்ள துடிக்க பலி கொடுத்த பிறகும் அந்த மரணத்துக்கு பொறுப்பேற்று இனிமேல் என் கூட்டத்துக்கு வரக்கூடியவன் பாதுகாப்பா வாங்க, பத்திரமா வாங்க, குழந்தைகள் வராதீங்க, பெண்கள் வராதீங்கன்னு சொல்ல வக்கும் தெம்பு இல்லாம இந்த விஜய்டியை மோதிட்டீங்களா? நாலு 2014 அன்று நரேந்திர மோடி கிட்ட போய் எப்படி சேம் கொடநாடு அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம்மா. ஆனா செங்கோட்டையனுக்கு அவருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. செங்கோட்டையனுக்கு அவரு தலைவர் என்று நினைச்சு ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தாரு, இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. ஒரே வித்தியாசம். அந்த மோடி போடுறாரு ட்வீட், இன்னும் இருக்கு தம்பி, with noted film personality in the south விஜய். கீழே கமெண்ட் போய் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் உடைய ஓட்டு போற மோடிக்கு தான். இதுதான்டா பாஜக பி டீம். நீங்க எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் ஏர்லப்பா வந்துட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன்.
படத்துல பஞ்சு பேசுறதுல தம்பி அரசியல், நெஞ்சுரத்தோடு சேர்ந்த அரசியல். போறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இந்த 26 ஒரு ப்ராஜெக்ட் வருவார் போயிடுவார்.